யூதாவின் அழிவு. திராட்சைக் கொலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி, அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சைச் செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்துப் போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவுமல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானமில்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிகொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். யூதாவும் எருசலேமும் அழிந்து போகும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கல்தேயர்கள் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் யூதாவின் பட்டணங்கள் மீது யுத்தம் பண்ணுவதற்கு வேகமாய் வருகிறார்கள். மத்தியானமாய் இருந்தாலும் இராக்காலமாய் இருந்தாலும் கல்தேயர்கள் யூதாவை அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். கல்தேயரின் சத்தத்தை கேட்டு எருசலேமுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். கல்தேயர்கள் எருசலேம் நகரம் முழுவதையும் கொள்ளையிட்டாலும் அவர்களுக்கு திருப்தி உண்டாகாது. அவர்கள் திரளான பொக்கிஷங்களை கொள்ளையிட வேண்டும் என்று பேராசையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சைச் செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள். கல்தேயர்கள் எருசலேம் நகரத்தில் ஒருவரையும் மீதியாக விட்டு வைக்க மாட்டார்கள். திராட்சை கொலைகளை அறுக்கிறவனைப் போல அவர்கள் தங்கள் கையை திரும்பவும் கூடையில் போடுவார்கள். அந்த கூடையிலே இன்னும் எவ்வளவு பழங்களை சேர்க்க முடியுமோ அவ்வளவு பழங்களை சேர்ப்பார்கள். கல்தேயர்களும் எருசலேம் நகரத்தில் எவ்வளவு ஜனங்களை அடிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு ஜனங்களையும் அடிமைப்படுத்தி விடுவார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 19:10. திராட்சை தோட்டத்தில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்கக்கூடாது, அதை ஏழைகளுக்கு விட்டுவிட வேண்டும். ஆனால் யூதாவின் மனுஷரோ சிந்தி கிடக்கிற பழங்களை ஏழைகளுக்கு விட்டுவிடாமல் தாங்களே பொறுக்கிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமாய் நடந்து ஏழைகளை வஞ்சித்தார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீது வருகிறது. கல்தேயர்கள் யூதாவின் மனுஷரை திராட்சை செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போகிறார்கள். தேசத்தில் ஒருவரையும் மீதியாக வைத்திராமல் எல்லோரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய கோபம் வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும்
வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் ஊற்றப்படுகிறது. இதன் நிமித்தமாய் கல்தேயர்கள் யூதா மனுஷரின் புருஷரையும் ஸ்திரீகளையும் கிழவரையும் பூரண வயது உள்ளவர்களையும் பிடித்துக் கொள்கிறார்கள். யூதாவின் மனுஷர் கல்தேயரோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவர்கள் யுத்தத்தில் மடிந்து போவார்கள் அல்லது கல்தேயருடைய தேசத்தில் சிறைப்பட்டு போவார்கள். அவர்கள் தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை. அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷர் மீது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன் என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா அந்த உக்கிரத்தை அடக்கி இளைத்து போயிருக்கிறார். எரேமியா யூதாவின் மனுஷருக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லும்போது அவருக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. ஆனாலும் உக்கிரமான வார்த்தைகளை எரேமியாவால் அடக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியாவின் வாயிலே வார்த்தைகளை போட்டிருக்கிறார். கர்த்தர் சொன்ன செய்தியை எரேமியா யூதாவின் மனுஷருக்கு சொல்ல வேண்டும். இதுவே அவருடைய ஊழியம். எரேமியா பேசாமல் சும்மா இருக்க முடியாது. யூதா தேசத்தில் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் பாவம் செய்யும் போது தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். பாவிகளுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசிகளோ பாவிகளை கண்டித்து உணர்த்தாமல் அவர்களுக்கு ஆறுதலான செய்திகளை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்றும் பொய் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் மருத்துவர்களை போன்றவர்கள். அவர்கள் சரீரத்தில் உள்ள காயங்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அதை குணப்படுத்த வேண்டும். சில சமயங்களில் அறுவை சிகிச்சை கூட கொடுக்க வேண்டியது வரலாம். அறுவை சிகிச்சை வேதனையானது. மருத்துவர்கள் சரியான சிகிச்சை கொடுக்காமல் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கினால் அந்த காயம் நிரந்தரமாய் குணமாகாது. அதன் உள்காயம் இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுடைய ஜீவனுக்கே ஆபத்தாகிவிடும். மருத்துவர்கள் தவறான சிகிச்சையினால் நோயாளிகளை கொன்று போடுவது போல தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் பொய்களை சொல்லி மனுஷருடைய ஆத்துமாக்களை சேதப்படுத்துகிறார்கள். யூதாவின் மனுஷர் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவர்களுக்கு அழிவு வரும். ஆசாரியர்களோ அவர்களுடைய பாவங்களை கண்டிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷரின் பாவங்களும் எருசலேம் குடிகளின் பாவங்களும் மிகவும் அதிகமாய் இருக்கிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தேவனுடைய நியாய தீர்ப்பும் அவருடைய கோபமும் அவர்கள் மீது வந்து தங்குகிறது. இதனால் யூதா தேசத்திற்கு அழிவு வருகிறது. அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்தை தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினால் எச்சரிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்க மறுத்து விடுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியும் யூதாவின் மனுஷருக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று எரேமியா சொல்லுகிறார். கேட்காதவர்களிடத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதில் பிரியப்படவில்லை. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கடிந்து சொல்லுகிறது. அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரிக்கிறது. யூதாவின் மனுஷர் ஆசீர்வாதமான செய்திகளை மாத்திரமே கேட்க பிரியப்படுகிறார்கள். தங்களை கடிந்து சொல்லும் வார்த்தைகளையோ நியாய தீர்ப்பை பற்றிய வார்த்தைகளையோ கேட்பதற்கு அவர்கள் பிரியமாயில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தரை நம்பவும் இல்லை. கர்த்தர் மீது பிரியமாகவும் இல்லை. அவர்கள் உலகத்தை நம்புகிறார்கள். உலக காரியங்களை பற்றி கொள்கிறார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை மறந்து உலகத்தோடு சிநேகமாய் இருக்கிறார்கள். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்.
இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். யூதாவின் மனுஷரிடத்தில் உலகத்தை பற்றிய சிந்தனை மாத்திரமே இருக்கிறது. அவர்களிடத்தில் கர்த்தரை பற்றிய சிந்தனையோ, தங்களுடைய பாவத்தை பற்றிய உணர்வோ, தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றிய பயமோ இல்லை. அவர்கள் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். பொக்கிஷத்தை சேர்ப்பதற்காக எந்த பாவத்தையும் செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் துணிகரமான பாவங்கள் காணப்படுகிறது. தாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அநியாயம் செய்கிறார்கள். எருசலேம் நகரம் விசாரிக்கப்பட வேண்டிய நகரமாய் இருக்கிறது. அதன் உட்புறமெல்லாம் கொடுமை நிறைந்திருக்கிறது. எருசலேம் நகரத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் அந்த பட்டணங்களில் நித்தமும் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் யூதாவின் மனுஷர் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். யூதாவின் மனுஷர் அருவருப்பான பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் வெட்கப்படவில்லை. தங்கள் அருவருப்பை நினைத்து அவர்கள் நாணவும் இல்லை. அவர்களுடைய இருதயம் கடினமாய் இருப்பதினால் அவர்களிடத்தில் பாவத்தை பற்றி வெட்கமோ நாணமோ இல்லை. பாவம் ஒரு அருவருப்பான கிரியை என்று கூட அவர்கள் நினைப்பதில்லை. அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாகவே அவர்களுக்கு வேதனை வருகிறது. ஆனால் அவர்களோ கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டார் என்றும், கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றும் கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். தங்கள் அருவருப்பான பாவங்களே தாங்கள் அனுபவிக்கிற தீங்குகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை சிந்திக்க மறுத்து விடுகிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் தங்களுடைய பாவத்தை நினைத்து வெட்கப்பட வேண்டும். பாவத்தின் அருவருப்பை நினைத்து நாண வேண்டும். இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வெட்கமும் துக்கமும் ஆகும். இந்த வெட்கமும் துக்கமும் இல்லாதவர்கள் அழிவுக்கு தப்பிக்க மாட்டார்கள். அவர்கள் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். அவர்களிடத்தில் வெட்கமும் நாணமும் இல்லாதபடியினால் விழுகிற மற்றவர்களோட இவர்களும் சேர்ந்து பாவத்திலும் அழிவிலும் விழுந்து விடுவார்கள். பாவம் செய்கிறவர்கள் தங்களுடைய பாவத்தின் அருவருப்புகளை நினைத்து இப்போது வெட்கப்படவில்லை என்றால் விசாரிப்பு நாளின் போது அதிகமாய் வெட்கப்பட வேண்டியது வரும். இப்போது நாணவில்லை என்றால் அப்போது வேதனைப்பட வேண்டியது வரும். யூதாவின் மனுஷருக்கு அழிவு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் மனுஷர் அருவருப்பான பாவங்களை செய்கிறார்கள். பாவங்களுக்காக வெட்கப்படாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விசாரிக்கும் காலம் வரும். அப்போது அவர்கள் தங்கள் இருதயத்தை எவ்வளவு கடினப்படுத்தினாலும் அவர்கள் நிச்சயமாய் இடருண்டு போவார்கள். அவர்களால் அழிவுக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை யூதாவின் மனுஷர் மத்தியிலே அனுப்புகிறார். அவர்களும் ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கவில்லை, தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கவில்லை. அவர்களுடைய நல்ல ஆலோசனைகளினால் ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. தீர்க்கதரிசிகளின் பிரசங்கங்கள் எல்லாம் வீணாய் போயிற்று. கர்த்தர் இப்போது யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் குடிகளிடத்திலும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசாமல் தாமே நேரடியாக பேசுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தாங்கள் போகிற பாதை சரியான பாதையா, அது நல்ல வழியா என்பதை மற்றவர்களிடத்தில் கேட்டு விசாரித்து உறுதி பண்ணிக் கொள்வார்கள். சரியான பாதையில் போனால்தான் தாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு அவர்களால் போய் சேர முடியும். நல்ல வழியில் போனால்தான் அவர்களுடைய பிரயாணம் அதிக களைப்பில்லாமல் இலகுவாக இருக்கும். இதற்காக பிரயாணம் பண்ணுகிறவர்கள் பூர்வ பாதைகளையும் நல்ல வழிகளையும் கேட்டு விசாரிப்பார்கள். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். யோபு 8:8. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான்.
உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உபாகமம் 32:7. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சத்தியத்தின் பாதையே நித்திய வழியாகவும் பூர்வ வழியாகவும் நல்ல வழியாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுவதே நமக்கு பாதுகாப்பானது. அதுவே நமக்கு ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்தில் பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார். பூர்வ பாதைகள் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் நடந்த விசுவாச பாதையை குறிக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். கர்த்தர் தங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்னும் நம்பிக்கையோடு அவர்கள் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனார்கள். யூதாவின் மனுஷர் பூர்வ பாதைகள் எவை என்பதையும் கேட்டு விசாரிக்க வேண்டும். அதே வேளையில் அவர்கள் நல்ல வழி எங்கே என்றும் பார்க்க வேண்டும். அவர்கள் பூர்வ பாதைகளிலும் நடக்க வேண்டும். அந்த பாதைகள் நல்ல வழியாகவும் இருக்க வேண்டும். யூதாவின் மனுஷருடைய முந்திய சந்ததியாரில் அநேகர் துன்மார்க்கராய் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துன்மார்க்கமான பூர்வ பாதைகளில் நாம் நடக்கக்கூடாது. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? யோபு 22:15. நல்ல வழி எது என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணமும் அவருடைய கற்பனைகளும் அவரை பற்றும் விசுவாசமும் பூர்வ பாதைகளாகவும் நல்ல வழியாகவும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இந்த நல்ல வழியாக்கிய பூர்வ பாதையிலே நடந்து போனார்கள். பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. அதுபோலவே நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதன் பின்பு எங்கும் போகாமல் படுத்து தூங்கிவிடக்கூடாது. நல்ல வழியாகிய பூர்வ பாதையில் நாம் நடக்க வேண்டும். அதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறார். நல்ல வழிகளில் அவர்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்போது அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷர் மத்தியிலே நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதாக சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் நல்ல தீர்க்கதரிசிகளையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்கள் வழியிலே நின்று தீர்க்கதரிசிகளை பற்றி விசாரித்து கேட்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற செய்தி கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தையோடு ஒத்துப்போகிறதா என்பதையும், தேவனுடைய திட்டத்தோடும் சித்தத்தோடும் பராமரிப்போடும் ஒத்துப்போகிறதா என்பதையும் விசாரித்து கேட்க வேண்டும். அப்போதுதான் நல்ல தீர்க்கதரிசிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். நல்ல தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனைகளின்படி நடக்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் கர்த்தருடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாராளமாய் அனுபவிப்போம். கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நாம் நடக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அவர்களை நல்ல வழியாகிய பூர்வ பாதைகளை கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நம்மை நாமே வெறுக்க வேண்டும். நம்மிடத்தில் உலக ஆசை இருக்கக்கூடாது. நாம் பாவத்திற்கு பங்காளிகளாய் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் யூதாவின் மனுஷருக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பிடிக்கவில்லை. அவர்கள் உலக பிரகாரமாக சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார்கள். தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பாவமான ஆசைகளோடு யாரும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க முடியாது. கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்வார். கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படுகிறவர்களால் மாத்திரமே அவருடைய வழியில் நடக்க முடியும். தம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர்கள் மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். அவர்கள் மத்தியில் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் காவலாளரை போல அவர்கள் மத்தியிலே
கர்த்தருடைய வார்த்தைகளை எக்காலம் ஊதுவது போல ஊதுகிறார்கள். அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்துக்களை எச்சரித்து சொல்லுகிறார்கள். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். சகரியா 9:14. என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. எரேமியா 4:19. கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை ஏளனம் பண்ணுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் வருகிறது. பாபிலோன் தேசத்தார் யூதாவின் மீது யுத்தம் பண்ணி அதை அழித்து போடுவார்கள். திராட்சை செடியின் கனியை நன்றாக பொறுக்கிக் கொண்டு போவது போல அவர்கள் யூதா தேசத்தாரை பிடித்துக் கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தருடைய வசனத்தை யூதா அவமதித்த விதம் நிந்தை. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. அதன் வழிகளில் நடக்க மறுக்கிறார்கள். அதை கேட்க மறுக்கிறார்கள். அதை வெறுத்து விடுகிறார்கள். அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறார். கர்த்தருடைய உக்கிரத்தை அவரால் அடக்கி வைக்க முடியவில்லை. அதை எல்லோர் மேலும் ஊற்றி விடுகிறார். எரேமியாவின் நிலைமை: கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறார். அதை அடக்கி இளைத்து போய் இருக்கிறார். அதை ஏகமாய் ஊற்றி விடுகிறார். கர்த்தருடைய உக்கிரம் ஊற்றப்படும் ஜனங்கள்: வீதிகளில் உள்ள பிள்ளைகள், வாலிபருடைய கூட்டம், புருஷர், ஸ்திரீகள், கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும். யூதாவின் மீது நியாய தீர்ப்பு. ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றும். மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடப்படும். கர்த்தருடைய ஆத்துமா யூதாவை விட்டு பிரிந்துவிடும். தேசம் பாழாகும். பூரண சிறையிருப்பு. எல்லோர் மீதும் கர்த்தருடைய உக்கிரம் ஊற்றப்பட்டிருக்கும். யூதா ஜனத்தாரின் வீடுகளும் காணி பூமிகளும் மனைவிகளும் அந்நிய வசமாகும். அநேகர் மரித்து போவார்கள். விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள். ஜனங்கள் மீது தீங்கு வரும். அவர்களுக்கு முன்பாக இடர்கள் வைக்கப்படும். பிதாக்களும் பிள்ளைகளும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள். குடியானவரும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள். ஜனங்கள் இரக்கம் அறியாமல் கொல்லப்படுவார்கள். எல்லா மனுஷருடைய கைகளும் தளர்ந்து போகும். கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனை வரும். எல்லா பக்கத்தில் இருந்தும் சத்துருக்கள் வருவார்கள். நியாய தீர்ப்பு சடிதியாய் வரும். அவர்களுடைய வழிகள் சோதித்து பார்க்கப்படும். கர்த்தர் அவர்களை தள்ளிவிடுவார். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளின் காயங்களை குணமாக்க முயற்சி பண்ணுகிறார்கள். சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்னும் வாக்கியம் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.